ஆச்சு. பஸ் போக்குவரத்து சரியாக இல்லை. அது இல்லாத கரண்ட் சுத்தமாக இல்லை. பழசோட மோசமாக தான் இருக்குது, நல்லா இல்லை. ஜனங்களே ஒரு ஆர்வத்தில் போட்டாங்க, ஆனால் இப்போ போட்டு வருத்தப்படுறாங்க. அவங்களால ஒரு நன்மை கிடைக்கிற மாதிரி இல்லை. ஆனா ஏன்னா வந்து 2 மாசத்துக்கு 1 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து பாக்குறேன்னாரு, வந்து பார்த்தாருங்களா? யாரும் பார்க்கல. யாரும் இந்த தொகுதி மக்களுக்கே எம்எல்ஏ யாருன்னு தெரியாமல் இருக்காங்க. சரி. அப்படி இருக்கும்போது எப்படி பண்ணுறது? விஜய் தெரியல. எம்எல்ஏ பெருமா அப்படி தான் இருக்காரு மாதவரத்தில். வந்து 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 இப்ப டிவி கட்சிக்காரங்க வந்து பாக்குறாங்களா? யாரும் ஒன்றும் பார்க்கறதில்ல, செய்யறதில்ல. ஏதாவது கரண்ட் எல்லாம் போச்சுன்னா உடனே ஏதாவது தீர்வு காண்றாங்களா? ஒன்றும் கிடையாது. காவாடைச்சாலும் பார்க்கறதில்ல, ஒன்றும் இல்லை. கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் உடனே வந்து பார்க்கறதில்ல. எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இது வந்து முதலமைச்சரோட தொகுதி வேற. முதலமைச்சர் தொகுதினா அவரு அது நினைக்கணும். இதுக்கு முன்னால குளத்தூர்லயே முதல்ல இருந்தாரு, நிறைய செஞ்சாரு. அவருக்கு யாரும் ஓட்டு போடல. அந்த குறிப்பா பாத்தீங்கன்னா அவரு கரூர் போயிருக்காரு. அதனால திருச்சி கிழக்கெல்லாம் போய் மக்களை சந்திச்சு, ஆனா இங்க உள்ள மக்களை இதுவரை வந்து சந்திக்கவே இல்லை. ஒன்றும் சந்திக்கல. அவரு எதுவும் ஒன்றும் செய்யற மாதிரி இல்லை. பழசோட மோசமா தான் இருக்குது சொல்ல போனா. அப்ப இந்த மக்களை ஏமாத்துட்டாங்களா? எவ்வளவு நாளைக்கு தான் பண்றாங்கன்னு தெரியல. இது அடுத்த கார்பரேஷன் எலெக்ஷன்ல எல்லாம் தலையில மாறிடணும்னு நினைக்கிறேன். ஜனங்கள் போட்டவங்களாம் ஏடா ஓட்டு போட்டோன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. அப்ப அடுத்த தேர்தல் யாருக்கான? திமுகவுக்கானதா? அது யாரும் வரலாம். நாளைக்கு அண்ணாமலை கூட வரலாம். மக்கள் வந்து பழைய கட்சிகள் எல்லாம் ஒதுக்கி தள்ளுறாங்க. புதுசா வராத வாய்ப்பு கொடுப்போன்னு பாக்குறாங்க. அவங்க நல்லா திறமையா பண்ணா அவங்களுக்கு திருப்பியும் அடுத்ததுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இல்லைன்னா அதோட முடிச்சிருவாங்க. ஆனா மாற்றம்னு சொல்லி ஒரு 16 வருஷம் போராடி சீமானவரோட அரசியல் அப்படியா? சீமான் வந்து அது அப்படிதான் போகும். அது ஒரு நாள் ஆட்சி அமைக்க போறதுல வரப்போறது இல்லை. அவரு பாணி அப்படிதான். விஜய் அவரோட ஆட்சி எப்படி இருக்கு? கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா வந்து ரொம்ப கரண்ட் போகுது, ரொம்ப கரண்ட்டே இருக்கு. இந்த நம்ம எங்க ஏரியால வந்து போறது தான். இப்போ அந்த அளவுக்கு இல்லை, பரவாயில்ல. பஸ் பிரச்சனை இருக்கு. சிஎம் தொகுதி மாதிரியே இல்லைங்க. பஸ் இல்லை இருக்கு, பஸ் எல்லாம் இருக்கு. கொஞ்சம் டைப்படி கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம், அதுதான். ஆனா ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து பாக்குறேன்னாரு, வந்து பார்த்தாருங்களா? இல்லை இப்போ வரல, இது வரைக்கும் வரல. என்ன காரணத்துக்காக அவர் சொந்த தொகுதியே வரலன்னு நினைக்கிறீங்களா? தெரியலையே, அதான் இருக்கு. வந்து பார்க்கணும், மக்களுக்கு ஒரு இது சொல்லணும், அதான். வரல, எனக்கு தெரியல. வருவாருன்னு நினைக்கிறேன், அதான். ஆனா இப்ப வந்து மாற்றம்னு சொல்லி தான் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. இப்ப மாற்றம்னு சொல்லி சீமான் எல்லாம் இருந்தாரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். கொடுத்துருக்கலாம், கொடுக்கலையா யாருமே. நெக்ஸ்ட் கொடுக்கலாம், கண்டிப்பா கொடுக்கலாம். நல்லதான், அவரும் நல்ல பேச்சாளர் தான். அவரை பற்றிலாம் நல்ல ஆள் தான். நல்லா அதை பற்றிலாம் இல்லை, நல்ல ஆள் தான். அடுத்தது மாற்றம் கொடுத்துருக்கலாம், கொடுக்கலாம் கண்டிப்பா. இப்போ வந்து மக்கள் வந்து யோசிப்பாங்க, ஏன் சீமானுக்கு ஓட்டு போடல? கண்டிப்பா இவருக்கு ஒரு அடுத்த சான்ஸ் கொடுக்கலாம். கொடுத்துருக்கோம், எத்தனை அவருக்கு கொடுப்போம். அடுத்த இடத்துல பெரம்பூர்ல சீமான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்காங்க. அது தெரியலையே. நான் போடுவேன் என்னோட ஓட்டு, மற்றபடி அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா மக்கள் மத்தியில சீமானுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நல்ல பேச்சாளர் தான், நல்ல ஆளு தான். என்ன இன்னும் வரவே இல்லை. அவர் அந்த பக்கமே வரவே இல்லை. பெரம்பூர் தொகுதிக்கே வரவே இல்லை. அது எவ்வளவு ஏன் வரலன்னு நினைக்கிறீங்க? போயிருக்காரு, கரூர் போயிருக்காரு. அப்படியா? எதுவும் செய்யலன்னு சொல்றாங்க. என்ன செய்வாருன்னு தெரியல. கரண்ட் கட்டெல்லாம் மக்கள் ரொம்ப போராடுறாங்க. ஆமா, போகுது. அடிக்கடிக்கு போய்க்கின்னு வந்துருந்தா இருக்குது. போகுது. ஒரு ஹவர் 1.5 ஹவர் பொறுத்து வந்துருந்தா இருக்குது. பஸ் அதெல்லாம் வருதாமா கரெக்டா? பஸ் எல்லாம் கரெக்டா வருது. கரெக்டா ஆனா இவரு முதலமைச்சர் தொகுதி உங்களுக்கு இன்னும் மக்களை ஏமா பார்க்க வரப்பட்டிருக்காரு? வரலையாம்மா, ஒன்னும் வரவே இல்லை. பெரம்பூருக்கே வரவே இல்லை. வந்தா நல்லா எப்ப இருக்கும். வருவாரா? தெரியலையம்மா, எப்ப வருவாருன்னு தெரியல. வந்தா நல்லா இருக்கும். நாங்க யார்கிட்டயும் சொல்ல போறதில்ல. நாங்க ஒருத்தங்க கம்மியா தான் இருக்கோம். இது யாராவது வந்து பாக்குறாங்களா? கட்சிக்காரங்களா வந்து கூட? யாரும் வந்து பாக்குறது கிடையாது. விஜய் ஆட்சியில நிறைய குறைகள். பெரம்பூர்ல எல்லாம் நல்லா தான் இருக்குது. நான் ஹாப்பியா தான் இருக்கிறோம். குறைகள் எதுவும் கிடையாது, எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்குது. கரண்ட் எல்லாம் அடிக்கடி போகுதுங்கிறாங்க, அதெல்லாம் உண்மை வேணாம் இல்ல பொய்யானா? கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் போறதில்ல. போனா கூட உடனே வந்துடுது. அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. ஏன் குறைகள்னா யாருன்னு சொல்ல முடியுது? யாரும் ஈஸியா பார்க்க முடியுதுங்களா? இங்க வந்து எல்லாம் எம்எல்ஏ தொகுதி அவங்கிறதுனால பார்க்க முடியல. மற்றபடி யாராவது வந்து கேட்குறாங்களா தெருவா அந்த மாதிரிலாம்? எங்க தொகுதியில் இதுவரையும் நாங்க எம்எல்ஏ பார்க்கல. ஆக்சுவலா அது வந்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா வந்தா நல்லா இருக்கும். எம்எல்ஏ யாருன்னு தெரியும். எங்க தொகுதிக்கு எம்எல்ஏ நாங்க அந்த பக்கம் திருவிக்கா நகர் தொகுதி தான் வரும் எங்களுக்கு. எம்எல்ஏ யாருன்னு தெரியும். ஆனா ஒரு வாட்டி அவங்களும் வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலா வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்பதான் வராங்க. இப்பதான் ஆட்சி அமைச்சு கொஞ்ச நாள் தானே ஆகுது. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா ஏன்னா எதிர்பார்க்குறோம், வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். பரவாயில்ல, நல்லா தான் போயிட்டுருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மெயினாக என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா, மார்னிங் வேலைக்கு போகும்போது கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. அந்த டிராஃபிக் வந்து இன்னும் கொஞ்சம் சரி பண்ணலாம். கரண்ட் பவர் கட்டெல்லாம் எப்படின்னா? இல்லை,
பவர் கட் வந்து ஆகுது, ஆனால் அந்த அளவுக்குலாம் இது கிடையாது, வந்துடுது, அவ்வளோதான். மத்தபடி ஆட்சி எப்படி இருக்குண்ணா? ஆட்சி நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பார்க்கணும் மெயினாக. எம்எல்ஏ யாருன்னே தெரியாம ஓட்டு போட்டோன்னு சொல்றாங்க. அப்படி இல்லை, இது எப்படின்னா முகம் தெரியாது, பேர் தெரியும். தெரியாமல் யாரும் ஓட்டு போடும், ஏன்னா ஓட்டு போட சொல்ல அவங்க பேர் இருக்கும், அவங்க ஃபோட்டோவும் இருக்குது. அதனால வந்து எங்கள் தொகுதியில் யாருன்னு எனக்கு தெரியும். மேபி பேர் தெரியாமல் போடுறவங்க நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் நான் தெரிஞ்சு தான் போட்டேன். விஜய் வருவார்னு சொன்னாங்க, வரமாட்டேங்கிறாரு. புரியல. விஜய் வந்து தொகுதி வந்து பாக்குறேன்னு சொன்னாரு, வந்து பாக்குறது இல்லையா? ஏன் இப்போ வராரு? நீங்க வந்து தொகுதி பெரும்பு தொகுதிக்கு வந்து பாக்கல, கரூர் போனாரு. இல்லை, அவர் வந்து கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்காருன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஒரு சைட்லேருந்து இப்போ ஒரு ஆஃபீஸ் நடத்துகிறோன்னா அங்கேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்தோன்னா தலைமையிலேருந்து ஒரு ஆள் வரலாம். அது மாதிரி வந்து இப்போ இவருக்கு தலைமையில் நிறைய இடம் இருக்குது. ஸோ அது மாதிரி இருக்கிறப்போ எல்லா இடத்துக்கும் போனோன்னா எல்லா இடத்துலையும் கடவுள் இல்லை விஜய். அவரே சொல்லிட்டார், நான் உனக்கு தேவதூதன்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு அவர். ஸோ வருவார். நம்ம பிரச்சனை எது இம்பார்ட்டன்ஸ், எது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், எது செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தாலும் வரணும். ஸோ நான் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 days முன்னாடி பேப்பர் படித்தேன். இது மாதிரி தான் இதுக்கு வந்திருந்தார், எக்மோர் குழந்தை ஹாஸ்பிட்டல் வந்திருந்தார். அதனால் வராமலாம் இல்லை, வந்துட்டு தான் இருக்கிறாரு. பார்க்கலாம், நம்ம தொகுதிக்கும் வருவார். விஜய் வந்துக்கிறாருன்னா அவருக்கு தேவையானது அவருக்கு வந்துருக்கிறாரு. ஆனால் மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யறதை விட்டுட்டு குறை சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா இல்ல, இன்னும் வந்து உங்களை பார்க்காம இருக்காரு. வெற்றி பெற்றிருந்தாரு. குளத்தூர் தொகுதி எங்கள் தொகுதி, ஸ்டாலின் தோத்துட்டாரு, இன்னும் அவர் வரவே இல்லை. பெரம்பூர் தொகுதியோட சுற்றி நிற்கிறாரு. அவர் நல்ல மனுஷன், நல்ல ஆட்சி பண்றாரு. ஆனா தப்பா பேசுறாங்க. அது தப்பா பேசுறது ரொம்ப தப்பு. ஸ்டாலின் இருந்தாரு, அவரு பண்ணியிருந்தாரு, அவரு போயிட்டாரு. இவரு நல்லது பண்றாரு, ஆனா இவங்க தப்பா பேசுறாங்க. இல்ல, ஆனா இப்ப கரூர் மக்களை போய் அங்கேயும் கரூர் மக்களை சந்திக்காரு. திருச்சி கிழக்கு போனாரு, பெரம்பூர் வரவே இல்லையே. ஆனா பெரம்பூர் தொகுதி தான் அவரு. ஆமா, ஏன் உங்களை பார்க்க வரல? பெரம்பூர் தொகுதி அவரு. சரி, பார்க்க வராதெல்லாம் இல்லை, அவரு ஒரு கஷ்டம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லது பண்றாரு, நல்லா பண்ணுவார், இன்னும் நல்லா பண்ணுவார். ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி வரேன்னு சொல்லியிருந்தாரு. ஆமா, ஆனா வரல இப்போ வரைக்கும். என்ன காரணமா? அந்த காரணம்லாம் ஒன்றே கிடையாது. அவரு ஒரு ஐடியா வச்சிருப்பாரு, உள்ளுக்குள்ள ஒரு ஐடியா வச்சிருப்பாரு. நான் வந்தா இறங்கி செய்வேன். ஆனா அவரு உங்களை பார்க்க வராது, கஷ்டமா இல்லையா? அப்படிலாம் கஷ்டப்படலாம் படக்கூடாதுன்னா இறங்கி செய்வார். இந்த மாதிரி அரசியலில் வந்தாங்க, சம்பாரிச்சாங்க, போனாங்க. நான் தப்பாக பேசல, சம்பாரிச்சு போயிட்டாங்க. இப்போ கல்யாணம் காலி ஆயிடுச்சு. இவரு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுன்னு வராது. ஏற்றுன்னு வரதுனால அவ்வளோ நல்லா இருக்குது. விலைவாசி எல்லாம் இதாக இருக்குது. இப்போ வந்து எங்களுக்கு வந்து வியாபாரம் வந்து ஓரளவுக்கு இங்கே வந்து ஒன்வே ஆக்கிட்டாங்கல்ல, அதனால வியாபாரம் டவுனாக தான் இருக்குது. போக போக ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லதான் செய்யறாரு. அவரே தான் வரணும், அவரே தான் எங்க இது நல்லபடி பார்க்க வரேன்னு சொன்னாரு, வரவே இல்லை. திருச்சியில போட்டிட்டாரு, அங்க போய் பார்த்துட்டு வந்துட்டாரு. ஆமா வருவாரு, கண்டிப்பா அவர் வருவாரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. வருவார். மனசு கஷ்டமா இல்லையா? அதெல்லாம் எதுவுமே இல்லை. அவர் எங்க இருந்தாலும் அவரு நல்லபடியா எங்களுக்கு ஆட்சிக்கு நல்லா நடத்தினாரு. நல்ல நாடு முன்னுக்கு வருது, ஓரளவுக்கு பரவாயில்ல. முன்ன விட இப்போ வந்து அங்க இங்க கெஞ்சா அது இது ரொம்ப இதுவா இருந்தது. இப்போ ஃப்ரீயா இருக்கிறோம் நாங்க. ஆமா, விஜய்க்கு தான் போட்டேன். நான் விஜய்க்கு தான் போடுவேன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி பேட்டி கொடுத்தேன் நான். அவர் ஆட்சிக்கு வராது முன்னே விஜய் தான் வருவான்னு ஒரு ஆட்சி சொன்னேன். அதே மாதிரி விஜய் தான் வந்தாரு. ஆமா, கண்டிப்பா அதே மாதிரி அவர் தான் வருவாரு. அடுத்த வருஷம் அடுத்த எலெக்ஷன் அவர் தான் வருவாரு. நம்பிக்கையா இருக்கும். கண்டிப்பா வருவாரு, எங்களை பார்க்க வருவாரு. நம்பிக்கை இருக்குது. புரியுதா? வேற என்ன வேணும்? ஆனா அந்த மாதிரி டிவிக்கோட ஆட்சி எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்குது, சொல்ல முடியல, இன்னும் தெளிவா சொல்ல முடியாது. நல்லா இருக்குது. ஆனா வந்து உங்களை இன்னும் பார்க்க வராம இருக்காரு. கரூர் போயிட்டாரு, திருச்சி கிழக்கு எல்லாமே மக்களை சந்திச்சிருக்காங்க. உங்களை ஏன் பார்க்க வரல? இன்னும் வரவே இல்லை பார்க்கறதுக்கு. எல்லாம் தான் அந்த கொஸ்டின் பண்றாங்க, ஏன் வரல. ஏன் வராம உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இல்லையா? வந்து பார்த்தா நல்லா இருக்கும், பார்க்க மாட்டுறாரு. தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை வரணும், 2 மாசம் ஆச்சு ஒரு தடவை வரல. எதுவுமே சொல்ல முடியாது அவர் பத்தி. நான் என்ன சொல்ல முடியும், சொல்லுங்க நீங்களே.
நான் தெளிவாக பேச முடியாது. உள்ள ஒன்று இருக்குது, வெளில ஒன்று இருக்குது. நான் தெளிவாக இதில் பேச முடியாது. சூப்பரான வழியில் போயிட்டு இருக்கு. அற்புதமாக இளம் தமிழ் லஞ்சம் இல்லாத ஆட்சியும் வஞ்சம் இல்லாத ஆட்சியும் புதிய தலைமுறை ஒரு நவீன இன்னொரு ஏஐ தொழில்நுட்ப ஆட்சி என்று சொல்லலாம். தளபதி விஜயனுடைய ஆட்சி சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த இது தொடர்ந்தால் நமது தமிழ்நாடு இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலமாகவும் ஏன் உலகத்தில் தொழில் புரட்சியினுடைய மாபெரும் மாநிலமாக திகழும். இதற்கு நம்மளான இயன்ற பணிகளையும் விழிப்புணர்வு தொடர்ந்து செய்வோம். நன்றி, வணக்கம். ஆனா பெரம்பூர் மக்களை இன்னும் பார்க்க வராம விஜய் இருக்காரு. ஆமாம், அது இப்போதான் அவருடைய சட்டமன்ற அலுவலகம் இப்போ புனரமைக்கப்பட்டு திறக்கும் தருவாயில் உள்ளது. ஆகவே விரைவில் பல திட்டங்களோடு வந்து அறிவிப்பார். தமிழ்நாடு சில கடனில் மூழ்கி இருக்கும் பொழுது சில புதிய திட்டங்களோடு அதற்கான எதிர்கால திட்டங்களும் வந்து இங்கு அறிவித்து பெரம்பூர் மக்களுக்கு தமிழ்நாட்டிலே முன்னோடி மாநிலமாக நல்ல பல காரியங்களை செய்து சாதனை மிகுந்த தமிழ்நாடு, அதில் பெரம்பூரும் ஒரு அற்புதமான ஒரு தொகுதி என்பதை ஆக்குவார் என்று எல்லாரும் சந்தேகம் இல்லை. ஓகே சார். கவிஞர் வீரம்